நெக்ஸ்ட் கீவேர்டு இன்டென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கீவேர்டுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். இன்டென்ஷன்னா ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி 4 விதமாக கீவேர்டு இன்டென்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட். இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட்னா என்னென்னா, ஒரு query அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்களோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா, அவங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதை கேதர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த கீவேர்டை சர்ச் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆன்லைன் யோகா கிளாஸஸ். இப்போ இந்த கீவேர்டு அவங்க சர்ச் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கீவேர்டோட இன்டென்ட் இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட். நெக்ஸ்ட் நேவிகேஷனல் இன்டென்ட். நேவிகேஷனல் இன்டென்ட்ன்றது வந்து அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு நான் லேண்ட் ஆகணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் லாகின், அமேசான் லாகின், ஃப்ளிப்கார்ட் லாகின் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோன்னா இதோட இன்டென்ட் வந்து நேவிகேஷனல் இன்டென்ட். ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரான்ச்சோட லாகின் பேஜுக்கு என்னை ரூட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு கல்ட்ஃபிட் யோகா ஆன்லைன்ற கீவேர்டு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கல்ட்ஃபிட்ன்றது ஆல்ரெடி பாப்புலர் யோகா வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு நான் போகணும் அப்படின்றதுக்காக அவங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த query-யை சர்ச் பண்ணுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டைரெக்டாக போய் kaltfit.comனோ kaltfit.inனோ அந்த மாதிரி தேடாமல் எனக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகணுன்றதுக்கு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறது தான் நேவிகேஷனல் இன்டென்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனல் இன்டென்ட். டிரான்சாக்ஷனல் இன்டென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு இன்டென்ட் டைப்பு. இந்த இன்டென்ட் இருக்கிற கீவேர்ட்ஸை தான் நம்ம சர்வீஸ் பேஜஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் தான் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் யோகா கிளாஸஸ் இன் சென்னை அப்படின்னு இந்த கீவேர்ட் சர்ச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி மேட் தேர் டெசிஷன். நான் வந்து ஒரு யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணணும், அதுவும் ஆன்லைனில் ஜாயின் பண்ணணும், அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து சென்னையில் இருக்கணும், இல்லைனா சென்னையில் சர்வீஸ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தான் தேடுறாங்க. இது எதுக்காக தேடுவாங்க? நான் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தேடுவாங்க. ஸோ இம்மிடியட்டாக நம்ம வந்து ஒரு சர்வீஸையோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ட்டோட தேடுறோம் அப்படின்னா அதை தான் டிரான்சாக்ஷனல் இன்டென்ட் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் கீவேர்ட் இன்டென்ட். இதில் ஒரு யூசர் ஒரு பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில ரீசர்ச் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பெஸ்ட் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் நியர் மீ, ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஃபீஸ், இதெல்லாமே வந்து கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் கீவேர்ட்ஸ். எப்படின்னா, நான் வந்து ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஃபீஸ்ன்னு சர்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், எனக்கு பக்கத்தில் எது இருக்குது, அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? பெஸ்ட் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் நியர் மீன்னு தேடுவேன். அப்புறமா அதுலேருந்து வர லிஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்ன ரிவ்யூஸு அண்ட் ஃபீஸு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு டெசிஷன் எடுப்பேன். ஸோ நான் ஒரு பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சர்ச் பண்ணுவனோ, என்னென்னலாம் ரீசர்ச் பண்ணி என்னென்னலாம் கம்பேர் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் டெசிஷனுக்கு வருவனோ அதுதான் கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் கீவேர்ட் இன்டென்ட். இதெல்லாம் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரெண்டும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட் இன்டென்ட்ஸ். ஏன்னா எல்லாருமே ஒரு பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரீசர்ச் பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைன் யோகா கிளாஸஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா என்ன ஃபீ அப்படின்றது நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா உங்களோட ஃபீஸ் வந்து அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வார்மான டிராஃபிக்காக இருப்பாங்க. இப்போ டிரான்சாக்ஷன் அண்ட் கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி பாட்டம் ஆஃப் த ஃபனலில் இருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் பாட்டம் ஆஃப் த ஃபனலில் இருக்காங்க. அவங்கள சர்வீஸ் பேஜில் நம்ம இந்த 2 இன்டென்ட் இருக்கிற கீவேர்ட்ஸை வச்சு டார்கெட் பண்ணிப்போம். டிரான்சாக்ஷன் இன்டென்ட், கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இன்டென்ட் இருக்கிற கீவேர்ட்ஸ் வச்சு டார்கெட் பண்ணிப்போம். இதுவே டாப் ஆஃப் த ஃபனல் இருப்பாங்கல்ல, ஒரு நம்மளோட சர்வீஸை பற்றியோ நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றியோ அவேர்னஸே இல்லாமல் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலமாக நம்மளோட பிராண்டை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்காக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் இன்டென்ட் கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 கீவேர்ட் இன்டென்ட் டைப்பில் ரொம்ப ஈஸியாக எதை ரேங்க் பண்ணிடலாம்னா நேவிகேஷன் இன்டென்ட் கீவேர்ட்ஸை ரேங்க் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இப்போ கல்ட்ஃபிட் யோகா ஆன்லைனில் சர்ச் பண்ணுறாங்கன்னா கல்ட்ஃபிட்டோட வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பிராண்ட் நேம் ப்ளஸ் நம்ம கீவேர்டுன்னு போட்டால் நம்மளோட வெப்சைட் தன்னால் ரேங்க் ஆகிடும். ஸோ வந்து இதுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது தன்னால் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். பட் அதை தாண்டி இன்ஃபர்மேஷன் இன்டென்ட் இருக்கிற கீவேர்ட்ஸை நீங்கள் பிளாகில் டார்கெட் பண்ணினாலும்
டிரான்சாக்ஷனல் அண்ட் கமர்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் சர்வீஸ் பேஜஸில் டார்கெட் பண்ணிங்கனாலும் இதுக்கெல்லாம் ட்ரெமெண்டஸ் எஸ்இஓ எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் ரேங்க் ஆகும்.